வணக்கம். ஒரு விழிப்புணர்வு கதை. ஒரு குடும்பத்தில் தாயும் தந்தையும் மகனும் இருந்தார்கள். அந்த மகனை நல்ல விதமாக படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஆளாக வேண்டும் என்று இருவருக்கும் ஒரே குறிக்கோள். அதாவது தாய் தந்தை இருவருக்கும் ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஆகவே அவன் படிப்பு செலவிலிருந்து அத்தனை செலவுகளும் அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கும் எண்ணமும் இரண்டு பேருக்குமே ஒப்பற்ற குணமாக இருந்து வந்தது. இந்த குணத்தின் பலன் பிற்காலத்தில் தெரியும். இது நாள்பட நடந்து கொண்டிருந்தது. அவன் என்ன கேட்டாலும் ஒன்றுக்கு இரண்டாக வாங்கி கொடுப்பார்கள். நல்லா படிக்க வேண்டும், யார் கையில் நிற்கக்கூடாது என்கிற எண்ணத்திலும் நல்ல ஒரு சிந்தனையாளராகவே வளர்த்து வந்தனர். ஒரு கட்டத்தில் அவன் பெரியாள் ஆகிறான். பெரியாள் ஆகி வேலைக்கு போகும்போது நல்ல ஒரு வேலை ஜாப் கிடைக்கிறது. அந்த ஜாப் கிடைத்தவுடன் முதல் மாத சம்பளம் 30,000 ரூபாய். அந்த 30,000 பணத்தை தாயிடம் கொண்டு கொடுக்கிறான். சம்பளத்தை ஒரு ரூபா கூட அதில் எடுக்காமல் தாயிடம் வந்து கொடுக்கிறான். தாய் அதை வாங்கி உடனே தந்தையிடம் கொண்டு போய் கொடு மகனே என்று சொல்ல, அவன் முடியாது, நான் உன்னிடம்தான் கொடுப்பேன் என்று அடம்பிடித்தான். அடம்பிடிக்காதே, அப்பா அவனுக்கு தான் எல்லா இதுவுமே பார்த்துருக்காரு, அதனால் தந்தையிடம் போய் கொடு. இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. தந்தையோ ஒரு ரூமில் இருந்து காதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பிறகும் அடம்பிடிக்கிறான். பிறகு தன் அம்மாவுக்கு கோபம் வந்தது. கன்னத்தில் பலாரென்று ஆரஞ்சு அடி விட்டார். பிறகும் அவன் கேட்கவில்லை. ஏண்டா இவ்வளோ நாளாக உன்னை படிக்க வச்சு செஞ்சதுக்கு இதுதாண்டா நீ செய்கிறது அப்படி என்று கேட்டான். இந்த பணம் முக்கியம் இல்லைடா, உன்னை வளர்த்ததுக்கு இதாடா கூலி, தந்தையிடம் போய் கொடுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன், இல்லைம்மா, இத்தனை நாளாக எனக்கு படிப்பு செலவுக்கும் பஸ் பேர் செலவுக்கும் எதை கேட்டாலும் வாங்கி தரதுக்கும் செலவுக்கும் அப்பாவிட்ட தான் போய் நான் வாங்கியிருக்கிறேன். அந்த அப்பாவிட வாங்கும்போது அப்பா கொடுக்கும்போது அவர் கை மேலே இருக்கும், என் கை தாழ்ந்து இருக்கும். ஆக இப்போ நான் வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்கும்போது அப்பா கை கீழே இருக்கும், என் கை மேலே இருக்குமா, எப்படிம்மா நான் அப்பாக்கிட்ட போய் இந்த சம்பளத்தை கொடுப்பேன்னு சொல்லி அவன் கதறி அழுதுனான். இதை கேட்டு உள்ளம் நெகிழ்ந்து போய் தந்தை ஓடி வந்தார். ஓடி வந்து கட்டி அணைச்சி கொண்டு, என் மகனா நீ என்று அந்த அளவுக்கு உற்சாகத்துடனும் இருந்தார்கள். இப்படி ஒரு குழந்தை இனி பிறக்குமா என்ற விழிப்புணர்வுடன் பிறக்க வேண்டும், எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை போட்ட சார்பாக விழிப்புணர்வு கதையாக வைக்கிறேன். நன்றி.